ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை நான் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையாகப்பட்டது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது இல்லையா? இந்த நாளில் பாருங்களேன், நாம் எல்லாரும் இந்த கொடிய வைரஸில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு உலக நாடுகளில் எல்லாரும் இன்றைக்கி இந்த வைரஸ் நிமித்தமாக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வேளையில் கர்த்தர் நம்மோடு என்ன பேச போகிறார், தேவன் நமக்கு என்ன வார்த்தையில் சொல்ல போகிறார் இல்லையா? நம்ம ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் மிகவும் கொடியதான ஒரு நாட்கள். கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொன்னபடியே இந்த வைரஸை குறித்து ஏற்கனவே தேவன் நம்மோடு பேசியிருந்தார் இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் மிகவும் பாதிப்பு இல்லையா? இந்த சென்னை பட்டணத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடுகள் தோறும் அந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன சொல்ல போகிறார், இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த லாக்டவுன் இல்லையா? இந்த நாளில் இந்த லீவ் எல்லோரும் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 40 நாட்கள். ஏன்னா முதல்ல நமக்கு இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனது மார்ச் 25 ஏப்ரல் 14 வரைக்கும் முதல்ல நமக்கு அதை போட்டாங்க இல்லையா? அது 21 days. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி May 3 வரைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 days வருது. இப்போ பாரு 21 + 19 = பார்த்திங்கன்னா 40 days. இந்த 40 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பமாக இன்றைக்கி இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். 40 நாட்கள் குடும்பத்தோடு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்தால் ஆபத்து இல்லை, வெளியில் வந்தால் நமக்கு ஆபத்துன்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துருக்குறோமா? பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருப்பதனால பொதுவாக இன்றைக்கி ஒரு அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், அடிக்கடி கைகள் காலை கழுவிக்கோங்க இல்லையா? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். இந்த கைகள் கால்களை கழுவுறதை பற்றி கூட கர்த்தர் ஒரு வார்த்தை யாத்திரையாகவும் 30:20 உங்கள் கைகள் கால்களை நீங்கள் கழுவணும். நீங்கள்லாம் எடுத்து நான் சொல்லும் போது அந்த வார்த்தையில் எடுத்து நீங்கள் டைம் இருக்க வீட்டில் படிங்க. யாத்திரையாகவும் 30:20 கைகளை கால்களும் அடிக்கடி கழுவணும். அப்போ பாரு, இவங்க இந்த வைரஸ்னால் பாதிக்கப்படுறவங்க இந்த கைகளை கால்களை கழுவுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் கழுவுங்க. ஏன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்லையா? அது மாத்திரம் இல்லாதபடி என்ன சொன்னால், வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியில் போகாதீங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ளே நான் ஏறக்குறைய இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு 12-13 நாட்கள் இருக்குது. 28 இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில்? வீடுகளில் இருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு பயம் நமக்கு இருக்கிறதா? தேவன் நமக்கு இன்றைக்கி என்ன பேசுகிறார்? இந்த 28 நாட்களும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை குறித்து தியானிக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம சிந்தித்து பார்க்குற வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் மெசேஜஸ் இல்லையா? இன்றைக்கி உலக நாடுகளில் இருக்கிற ஊழியர்கள் எல்லா ஊழியக்காரங்களும் இன்றைக்கி தொலைக்காட்சி வழியாக இந்த ஆன்லைனில் நீங்கள் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. தப்பு இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தைகள். அதை நீங்கள் பார்க்குற நாளில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், அதை நாம் எந்த வழியில் நாம் அதை அனுசரிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது இன்றைக்கி தடைகள். ஏனென்றால் அந்த காரணம் ஆலயம் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. நம்ம வெளியில் போக முடியல, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாட்களில் ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், அப்படி அதை குறித்து பேசுகிறத வாஞ்சா கேட்கணுமோ நாம் எப்படி அதை நம்ம கேட்குறோம் இல்லையா? நிறைய பேர் இன்றைக்கி பார்க்க போனால் படுத்துக்கிட்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. ஒரு சில பிள்ளைங்க சேரில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மொபைலில் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்குறோம். அந்த ஊழியக்காரர் பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி ஜனங்களுக்கு சொல்லுகிற வழியில் இன்றைக்கி ஆலயத்துக்கு போக முடியல. ஆனால் லைவாக இன்றைக்கி சபை நடக்குது அநேக இடங்களில். இப்போ இந்த லைவ் ப்ரோக்ராமில் இன்றைக்கி நாம் எப்படி கர்த்தரை கனப்படுத்துகிறோம், அதை தான் இன்றைக்கி முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வருகிறேன். ஏன்னா இன்றைக்கி இதே மனசு தேர்த்திக்கிறாங்க நிறைய பேர். பரவாயில்ல, ஆலயத்துக்கு போகலன்னா என்ன, நமக்கு டைரெக்டாக இன்றைக்கி ஊழியக்காரர்கள் எல்லாரும் நல்ல மெசேஜ் போடுறாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் நமக்கு தேவையான ஆகாரங்கள் நம்ம தொலைக்காட்சி வழியில் யூடியூப்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனசு பக்குவத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி ஆகாது. நீங்களே ஆலயம், நீங்கள் நிறைய பேர் நம்மளே ஆலயம்னு சொல்லுங்க, நம்மளே ஜெபம் பண்ணிக்கலாம், நம்மளே எல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள்? தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள்? தேவனை நீங்கள் எப்படி தொழுது கொள்கிறீர்கள்? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. இந்த 40 நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் வேதத்தில் இந்த 40 நாட்கள் ஒரு ஜெயத்தை கொடுத்தது என்பதை தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் முதலாவது பார்த்திங்கன்னா நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடி அந்த நோவா பிழையை செய்து தேவன் சொல்கிறார், 40 நாள் நான் மழையை பூமியில் வர்ஷிக்க பண்ணுவேன். அப்போ நீ என்ன செய்யணும்,
நான் சொல்கிற வரைக்கும் நீ உள்ளே போய் இருக்கணும், நீ இரு, அந்த பிழைக்குள்ளே நீ போ. ஆண்டவரே பாருங்களேன், அந்த பிழைக்குள்ளே அவனை தள்ளி கதவு அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், அந்த 40 நாள் ஒரு அந்த கப்பலுக்குள்ளேயே வாழணும் அப்படின்னா அது வேண்டிய ஆகாரங்கள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சவதரித்து கொண்டு கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு எல்லாவற்றையும் அவன் அதை சேர்த்து கொண்டு தான் அந்த பிழைக்குள்ளே கடந்து போனார் இல்லையா நோவா, தன் மனைவியோட தன் பிள்ளைகளோட. பாருங்கள், அந்த 40 நாளும் அவர் வெளியில் வர முடிஞ்சிச்சா? வரலை. அந்த பிழைக்குள்ளேயே தான் அவர் இருந்தார். ஆனால் அந்த 40 நாளும் அவர் போஷிக்கப்பட்டார், ஜீவனால் பாதுகாக்கப்பட்டார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. வேதத்தில் சொல்லப்படுகிற வெள்ளம் 40 நாள் அந்த வெள்ளம் இருந்துச்சு இல்லையா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் ஆதியாகமம் 8:6 படித்து பாருங்கள். அங்கே அந்த வெள்ளம், அந்த தண்ணி 40 நாள் வரைக்கும் மழை பெஞ்சி அவங்க உள்ளவே இருந்தாங்க. அந்த 40 நாளுக்கு அந்த வேலையை விட்டு வெளியில் வரல. ஆனால் 40 நாளுக்கு மழை வரைக்கும் தேவன் அந்த 40 நாளுக்கு உண்டான ஆகாரத்தை நோவாவுக்கு சவதரித்து வைக்கிறது கிருபை கொடுத்தார். ஆனால் அவர் எப்படி இருந்தார் இல்லையா, கர்த்தரை தேடுறதில்ல. இன்றைக்கி நாம் அந்த 40 நாள் என்ற ஒரு விசேஷம் பாருங்கள். 40 நாள் மழை முடிஞ்சதுக்கு பிற்பாடு 150 நாள் அந்த தண்ணீர் வடியாமல் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவரை போஷித்தார். இன்றைக்கி இந்த வாதைகள், இந்த கொள்ளை நோய்கள் இதெல்லாம் உலகத்தில் யாரால் வந்துச்சு அப்படின்னா தேவன் தான் அனுமதிக்கிறார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பாவம் ஒரு பக்கம், ஆனால் இந்த அனுமதி, இந்த பர்மிஷன் யார்ட்டேருந்து வருது தெரியுமா? கர்த்தர்கிட்ட தான் வருது. இன்றைக்கி இந்த வாதைகளும் கொள்ளை நோய்களும் விளக்க அவரால் மட்டும்தான் முடியும். அதனால் இன்றைக்கி இந்த ஆலயங்கள்லாம் பூட்டப்பட்டிருக்குதுன்னா அது நம்ம செய்கிற ஒரு சில பாவத்தை நிமித்தம், நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாக தான் இதெல்லாம் நடக்குது இல்லையா. இந்த 40 நாள் நாங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மே 3ஆம் தேதி எங்களுக்கு இந்த லாக்டவுன் இதெல்லாம் ரிலீஸ் ஆகி நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்றது நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். சரி, அதன் பிற்பாடு தேவன் சித்தமானால் தான் நம்மளை அதற்குள்ளே பிரவேசிக்க செய்வார். ஏனென்றால் இன்றைக்கி திறப்பில் நிற்கிறோம். இன்றைக்கி வீடுகள் தோறும் ஜெபம் இன்றைக்கு குறைபடுது. ஏனென்றால் நமக்கு பழகி போச்சு. இந்த ஒரு மாத காலங்கள் பாருங்களேன், இன்றைக்கி தூங்குகிற நேரம் லேட்டு, எழும்புறது லேட்டு. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி நம்முடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம சொல்லலாம், கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கு. நீ எத்தனை மனைவிமார்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது அழுதுருக்கான், என் கணவன் என் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி 24 மணி வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு, சமாதானம் இருக்கா. இன்றைக்கி சொன்ன என் வாலிபன் பையன் இன்றைக்கி வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுத தாய்மார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த மகன் வீட்டுக்குள்ளே தான் அடைப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த தாய், அந்த பிள்ளை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க இல்லையா? சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, எங்கள் பிள்ளைங்களோடு கூட உட்கார்ந்து பேசுகிறதே வருஷக்கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஏறக்குறைய 1 மாத காலமாக உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறீங்களே, நீங்கள் எந்த பக்தி விருத்தில் இன்றைக்கி வளர்ந்துருக்கிறீங்க? ஆனால் இன்றைக்கு பார்த்தா ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, பாவம் தான் பெருகி இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் பாவம் அதிகமாகிடுச்சு இல்லையா. ஏனென்றால் இன்றைக்கி ஜெபம் குறைவுபட்டுடுச்சு. இன்றைக்கி காரணம், இன்றைக்கி தொலைக்காட்சி வழியாக யூடியூப்லேயோ இன்றைக்கி பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உடனே என்ன செய்கிறாங்க, சேனலை சேஞ்ச் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன வருது, ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுது. முதல்ல இன்றைக்கி உங்களை நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுக்கு வழி திறக்கிறது தேவனிடத்தில் முதல்ல கெஞ்சுங்க. ஆண்டவரே, எங்கள் மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் மன்னிங்க, நானும் என் வீட்டாரும் இன்றைக்கி பாவம் செய்தோம் என்று இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக முதல்ல பாவ அறிக்கை செய்து ஜெபம் செய்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் வாசலை திறப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் கொரோனா வைரஸ்லாம் தப்பு வச்சுட்டேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது என்கிட்ட வராது, அது என்னை தொடாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் அனுமதித்தால், கர்த்தர் அனுமதித்தால் அது வீட்டுக்குள்ளே வர வைப்பேன். இன்றைக்கி வாதையும் கொள்ளை நோயும் உள்ளே வராது, வெளியில் தான் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த வியாதியுடைய கொடுமையை இன்றைக்கி சிந்தித்து பார்க்கும்போது பாருங்களேன், இன்றைக்கி சும்மா இருக்கிறவங்க கூட வந்துடுது இல்லையா. அதனால் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் காணப்பட வேண்டும். இந்த 40 நாளில் ஏறக்குறை நீங்கள் 28 நாள் உலக பிரகாரமாக ஒரு வேளை கழித்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுகிறார். இந்த 40 நாள் முடிவு பெறும்போது உங்களுக்கு ஒரு ஜெயம் காணப்பட வேண்டும். அந்த 40 நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை காணப்பட வேண்டும் இல்லையா. அந்த 40 ஒரு விசேஷமான பாருங்களேன், மோசே கூட 40 நாள் ஆண்டவரோடு இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய மோசே 40 நாள் அந்த சீனாய் மலையில் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருந்தார். பாருங்களேன், இன்றைக்கி அவர் ஊழியக்காரனாகி அந்த மோசே தேவனோடு இருந்தார். சரி, நாங்கள் என்ன ஊழியக்காரங்களாக நான் அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கர்த்தருக்கு என்ன நேரத்தை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா? ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்கி 24 மணி நேரத்தில்
இன்றைக்கி நாம் அந்த மொபைல் ஆப்பு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு நேரத்தை பொழுதுபோக்கு சில வீடுகளில் இன்றைக்கி நடனம் ஆடிக்கொண்டோம். இன்றைக்கி பலகாரம் சமையலில் நிறைய பேர் இன்றைக்கி ஈவினிங் டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 11:30க்கு சாப்பிட்றது, லஞ்சு 4 மணிக்கு சாப்பிட்றது, டின்னர் நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது, தூங்குறதே 2 மணி, காலையில் எழும்புறதே ஒரு 11 மணி. ஸோ பாருங்களேன், இதெல்லாம் ஒழுக்கமின்மையை தான் குறிக்குது இல்லையா? இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம் என்ன செய்யறோம்? ஏன்னா நமக்கு பொழுது போகலை. ஏன் பொழுது போகலை? ஷெட்யூல் பண்ணலை. இன்றைக்கி ஒரு டைம் டேபிள்லாம் பண்ணுறதில்ல. இப்போ பாருங்கள், இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வெளியில் இருக்கும்போது நம்ம ஷெட்யூல் இருக்கும். காலையில் எழுந்திரிக்கணும், 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், கணவன் வேலைக்கு போவார், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேண்டியதை செய்யணுன்ற தாய்மார்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. இன்றைக்கி ஜெபம் இல்லை. இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராம் கூட பாருங்களேன், இன்றைக்கி ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி ஒருவேளை ஆராதனை 7 மணியாக இருக்கும், ஆனால் லைவில் கூட இன்றைக்கி 9 மணி, 10 மணி, மாலை 7 மணிக்கு, 6 மணிக்கு. ஏன்? ஜனங்களுடைய சூழ்நிலை கேட்டது போல் இன்றைக்கி செய்தியை கொடுக்கறது ஊழியக்காரர் தயாராகிட்டாங்க. அது அது எந்த வகையில் நியாயமோ எனக்கு தெரியல. நான் அதை குறித்து பேச வரவில்லை. இன்றைக்கி நான் சொல்ல லைவ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது கர்த்தருக்கென்று பயந்து நடுங்குங்க. வேத புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை குறித்து என்ன பேசுகிறான்னு ஒரு பயம் இருக்கணும். அந்த நேரத்தில் குடும்பமாக எல்லோரும் உட்கார வைங்க. ஆலயத்துக்கு போக முடியலையே, கர்த்தருடைய மனுஷன் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்போம், வேத புத்தகத்தை புரட்டி அவரோடு சேர்ந்து பாடுவோம், அவரோடு ஆராதிப்போன்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க. எனக்கு அருமையானவர்களே, மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். அடுத்ததாக அது யாத்தியாகமம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்ட்டு யோனா தீர்க்கதரிசி போய் ஆண்டவர் சொல்கிறார், போய் சொல்லு, நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போயிடும். பாருங்கள், கர்த்தர் சொன்னபடியே யோனா போகிறாரு, மீறி போனார். ஆனாலும் கர்த்தர் வரை அந்த நினிவே பட்டணத்தை கொண்டு போய் அவர் உரைக்கிறார் ஜனங்கிட்ட இல்லையா? அவர் சொல்கிறாரு பாருங்கள், யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இன்னும் 40 நாள் இருக்குது, அதுக்குள்ளே நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்ற அந்த வார்த்தையை அந்த தேசத்து ஜனங்கிட்ட சொன்ன உடனே அவங்க ஆமாம் அது போகும்போது பார்த்துக்கலாம் அவ்வளவு உடனே அவர்கள் கர்த்தருடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் லெட்டிலும் சாம்பல் உட்கார்ந்தார். அந்த 40 நாளில் பாருங்களேன், 40 நாளில் இந்த தேசம் அழிக்கப்படும், இந்த பட்டணம் அழிக்கப்படும் என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர்களுக்கு ஒருவர் கூட அசட்டை பண்ணல. ராஜா முதற்கொண்டு சாம்பலும் ரெட்டிலும் உட்கார்ந்தார்கள். மிருக ஜீவன்கள் கூட இன்றைக்கி தண்ணீர் குடியாமல் உட்கார். பாருங்கள், இன்றைக்கி எப்படி ஒரு தங்களை தாழ்த்தினாங்க பார்த்தியா? இன்றைக்கி எத்தனை பேர் உபவாசிக்கிறோம்ல. நம்ம அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, எனக்கு உபவாசிக்கிறதுக்கே நேரம் கிடைக்கல. இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு தேவன் 40 நாள் விடுதலையாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்கள் எப்போ வேணால் தூங்கலாம், நீங்கள் எப்போ வேணால் சாப்பிடலாம் அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஜெபிக்கலான்ற சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியம் செய்கிற சகோதரி ஆண்டவருக்கு என்று ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை எவ்வளவு நேரம் இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? இல்லைன்றது தான் இன்றைக்கி சொல்ல முடியல. இல்லை இப்போ தான் ஜெபிக்க முடியல, ஏன்னா குடும்பம் இல்லை, இப்போ தான் எங்களால் ஜெபமே பண்ண முடியல, ஏன்னா எல்லாரும் இருக்கிறாங்க, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்களோட இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தகப்பன் இருக்காங்களா? தாய்மார்கள் இருக்கிறாங்களா? பிள்ளைகளோடு இன்றைக்கி சினிமா பார்த்துக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு இல்லையா? இன்றைக்கி விளையாட்டுலேயும் ஆடம்பரத்துலேயும் இன்றைக்கி உடை உடுத்தி கொடுக்குறதுலையும் நம்ம போக்குவரத்துலேயும் இன்றைக்கி நல்லா பொழுது கழிக்கிறான்னா, இந்த வியாதியினுடைய கொடுமை உங்கள் தேசத்திலிருந்து எடுபட வேண்டும் என்றால் நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டும் என கருமையானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்துக்கு பயந்த ஜனங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்தா அந்த தேச நான் சேமத்தை கொடுப்பேன் இல்லையா? நீ சேமம், தேசத்தில் ஒரு சமாதானம் வரணும். இன்றைக்கி வியாதியின் கொடுமை நீங்கப்பட வேண்டும் என்றால் இந்த 40 நாளில் நீங்கள் வீணடித்த நாட்கள் போக மீதியாக இருக்கிற இந்த 12-13 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு உட்கார்ந்தோடைய வார்த்தைக்காக ஆண்டவர்கிட்ட ஆயத்தமாகும். எனக்கு அருமையானவர்களே, மோசே 40 நாள், நினிவேயின் ஜனங்கள் 40 நாட்களில் கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்ன போது கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் கெஞ்சின போது தேவன் மனம் மாறி அவளை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 40 நாள் உபவாசத்தில் உட்கார்ந்திருந்தார். பாருங்களேன், கர்த்தர் கூட அவருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்தார் இல்லையா? 40 குறித்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த 40 என்ன செய்யணும்? தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. இந்த 40 நாள் தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். 40 நாள் அடைக்கப்பட்டிருக்கிறோம், வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, வெளியில் போனால் பலவீனம், வியாதி, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்களேன், இன்றைக்கி அந்த 40 நாள் வீட்டுக்குள்ளே இருப்பதினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேசத்தில் ஒரு சமாதானம் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி ஒரு மாற்றம் வரணும். எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வந்துச்சு 40 நாள் இல்லையா? மோசே கர்த்தர் கட்டளை கற்பனை கொடுத்தார். நினிவே ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். நோவாவை 40 நாள் மழை வந்தபோது அந்த பிழைக்குள்ளே பாதுகாத்து. இன்றைக்கி பாதுகாப்பும் ஒரு அதிசயம் அற்புதம் நமக்கு அந்த 40வது நாள் நடக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கி அற்புதங்களை அதிசயம் எதிர்பாருங்க. இன்றைக்கி குடும்பமாய் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமாகும். ஏன்னா
உலகம் போகிற போக்கு நிமித்தம் இன்றைக்கி போக முடியாது இல்லையா? ஆலயங்கள் திறக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய நாமத்தை இன்றைக்கி நம்ம உயர்த்த முடியாது. நீ சபைகள் திறக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கி குறை யாருக்கிட்ட இருக்குது? உடனே ஊழியக்காரர்கிட்டையும் குறைகள் இருக்கிறது. ஏன்னா ஊழியம் செய்யும் போது இன்றைக்கி ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் மனுஷரை பிரியப்படுத்துவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மனுஷரை பிரியப்படுத்தாதிருங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயத்தை கொடுத்து பயபக்தியோடு அவரை ஆராதிங்கள். காலைதோறும் ஒரு புது கிருபை உங்களை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாமே செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். நீ துக்கத்தோடு ஒருவேளை நீ பசி பட்டினியோடு உட்காந்துருக்கிறீங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வியாதி நிமித்தமாக இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வருமானங்கள் குறைப்பட்டிருக்குது, சரீரத்தில் பலன் இல்லை, இனி சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பாவத்தை நிமித்தமாக பீடிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா? இனி குடும்பமாக இருந்தும் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய தூசியை உதிரிட்டு எழும்பு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னோட பேசுகிறார். எந்த மட்டும் 2 நினைவுகளாக நீ இருப்பேன். இன்றைய கர்த்தரே தெய்வம் என்று சொல். இருக்கிற இடங்களை என் தேவனை குறித்து நீ ஆராதி. தேவன் கொடுத்திருக்கிற அந்த நேரங்களை நீ பயன்படுத்து. இந்த நேரமும் நீங்கள் டிவி முன்னாடியே உட்காந்து 24 மணி நேரமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத தயவு செய்து கொஞ்சம் குறைங்க. முதல்ல இதை குறித்து தேவன் இன்னைக்கு திட்டவட்டமாக அவங்களோட சொல்லுகிறார். நீங்கள் தினம் 3 வேளை தானியேலை போல ஜெபித்தால் ஒழிய இந்த ஆபத்திலும் தப்பி வைக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களை, முழங்கால் படியிடுங்க. தன் வீட்டார் அனைவரோடும் கூட இன்னைக்கு பயந்து நடுங்க அந்த கொர்நேலியை போல நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், பயபக்தி அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கி பயபக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தை குறித்து இன்றைக்கி சிந்திக்கிறீங்களா? ஆலயத்தில் போய் உட்கார வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், ஓடி வந்து அவருடைய பாதத்தை முத்தமிடுங்க, நான் உங்களை பாதுகாப்பேன். பாதுகாப்பு கர்த்தர்கிட்ட தான் வரணும், மனுஷங்கிட்டேருந்து வர முடியாது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு வீட்டுக்குள்ளே இருப்பது நீங்கள் பாதுகாப்பாக நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தான் அதை உங்களுக்கு நேர்த்தியாக செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லையா? இந்த கொரோனா வைரஸ்னால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு உலக நாடுகளில் நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அவங்க எல்லாரும் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் இப்படி வச்சு உலகத்தையே கர்த்தர் ஏன் உலுக்கி கொண்டிருக்கிறார்? ஏன் இந்த உலகமே இன்றைக்கி பயந்து நடுங்குகிறது இல்லையா? இன்றைக்கி இது பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தால் இன்றைக்கி பயப்படுற ஒரு சூழ்நிலை. இந்த வியாதியை குறித்து பாருங்கள், கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு திகிலை ஜனங்களுக்குள்ளே உண்டு பண்ணியிருக்கார். பார்த்தீங்களா? இன்றைக்கி வசனங்கள்லாம் கேட்கப்படாத காலங்கள்லாம் வரும். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிற காலங்கள் வரும் என்று இன்றைக்கி வேதத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அதில் அநேக காரியங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், இந்த ஆலயத்தில் இன்றைக்கி சமூகத்தில் ஆலயங்கள் பூட்டப்படும், அடைக்கப்படும். தேவ ஆலயங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கப்பட முடியாதபடி காலங்கள் வரும். அநேக பிரேதங்கள் வீதியில் விழுந்து கிடக்கும். இவை எல்லாம் இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவருடைய நாமளை அந்த அளவுக்கு இன்றைக்கி கர்த்தர் கொண்டு போகாதபடி உண்மையாக தமிழ்நாடே சென்னையை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த ஜனங்களை தேவன் நேசிப்பதினாலே இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்க. எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் ஊழியக்காரர் அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக விசுவாசிகள் தங்கள் ஜெபிக்கிறாங்க. நீ குறை உள்ளவர்களாக இருந்தால் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பாதுகாத்து. இந்த 40 நாள் விசேஷமான நாட்கள். இன்றைக்கு இந்த 40 நாட்களில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், இந்த மே 3ஆம் தேதி நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய், 4ஆம் தேதியிலேருந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம விடுவிக்கப்படும்படியாய் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு மீட்டு கொடுப்பாமல் இருப்பது கர்த்தர் கட்டில் தான் இருக்குது இல்லையா? இன்றைக்கி அதனால் நம்ம 4ஆம் தேதியிலேருந்து நம்ம நல்லா ஆயிடுவோம், நம்ம போயிடுவோம். நாம் நினைப்பதில்லை, தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் அன்றைக்கு நம்ம வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் மிகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்காக நீங்கள் கெஞ்சி போராடுகிற வேளையிலே நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். ஆனால் இனி வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை பாருங்கள். இன்றைக்கி தேவனுடைய கோபாக்கில தான் இதெல்லாம். ஆண்டவர் இன்றைக்கி ஏன் கோபப்பட்டிருக்கிறார்? ஏன்னா நம்முடைய பாவங்கள் இன்றைக்கி செய்த தவறையை செய்து இன்றைக்கி நமக்குள்ள எதையுமே பெற்றுக்க முடியாதபடி இன்றைக்கி சத்துருவின் பிடியில் இருக்கிறவங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். குடும்பமாய் கர்த்தரை தேடுங்க, குடும்பமாய் தேவனை ஆராதிங்க, குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபம் இல்லை. இன்றைக்கி தனியாக இருக்கணும்னா இன்றைக்கி தனிமைப்படுத்தி வைக்கிற வியாதி அது இல்லை. இன்றைக்கி குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை தேடுறதுக்காக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடிய தேவனை அனுமதித்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி நேரத்தை ஒதுக்குங்க. எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருந்தாலும், என்னை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அவங்களை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு தினம் 3 வேளை தானியை போல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா.
விசேஷமான இந்த 40 நாளை நீங்கள் மறந்து போகாதபடி அதை குறித்து தியானித்து மீதியாக இருக்கிற அந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாயும், நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாயும், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாயும் நீங்கள் எல்லோரும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நாடி ஜெபிக்குமாறு நான் உங்களை மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இதனால் நீங்கள் இதை குறித்து சிந்திங்க. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். வியாதியை நான் உனக்கு விலைக்கினேன், எகிப்திற்கு அந்த கொள்ளை வியாதி ஒன்று நான் உனக்கு வர பண்ணேன், நானே உனக்கு பரிகாரின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரிகாரியான தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோட ஒரு நாளும் தேவனை நாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.